இடத்திலே, பாவமான மனுஷனிடத்திலே, இந்த உலகத்தில் உள்ள பாவிகளிடத்தை ஒப்புக் கொடுக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து இத்தனை 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிந்தார். ஆனால் இப்பொழுதோ அவருக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று இரவு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க. இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமான சீஷர்களில் ஒருவர் 3 பேரை அழைத்து கொண்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு. எங்கே போகிறார்? கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காக போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகும் பொழுது இந்த 3 நபர்களையும் தன்னுடைய ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர்களை அவர் அழைத்து கொண்டு போய் அவர்களை அங்கு இருக்க சொல்லி அவர் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். முதலாவது போய் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது என்று சொல்லி மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்து விட்டு மறுபடியும் அவர் சீஷரிடத்தில் வந்து பார்க்கிறார். சீஷர்கள் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வியாகுலப்பட்டு இருக்கிறார்? எப்படிப்பட்ட நேரம் அது? பாவிகளின் கைகளிலே இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமான தேவனுடைய குமாரன், ஒரு தேவாதி தேவன், ஒரு கத்தாதி கத்தர், மனுக்குலத்திலே ஒரு பாலகனாக பிறந்து இப்பொழுது பிதாவின் சித்தத்தை செய்து இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு அவர் சிலுவையிலே மரித்து பிதாவின் இடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. அவர் அன்றைக்கு இரவு மிகவும் பாடுபட போகிறார். அநேகர் அவரை அடித்து அவர் மேல உமிழ்ந்து அவரை கொட்டி அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அநேக காரியங்களை செய்ய போகிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே அவருக்கு என்ன பண்ணுது? அவருடைய ஆவிக்குரிய கண்களிலே தெரியுது. அதையெல்லாம் விட இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு பிரிக்கப்பட போகிறதை அவர் உணர்ந்து, பிதாவை, நான் இதுவரை இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்னிருந்து இப்போ வரைக்கும் உம்மை விட்டு நான் பிரிந்ததே கிடையாதே. முதல் முறையாக நான் உம்மை விட்டு பிரிய வேண்டுமே, உம்முடைய முகத்தை நீ எனக்கு மறைத்து விடுவீரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் ஜெபிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்னை அடிக்க போறாங்க, எனக்கு வலிக்கும், அதுக்காக ஜெபிக்கல. இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு பிரிந்திருக்க போகிறாரே, தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவர் வந்து பார்க்கும் பொழுது 2வது முறை அவர் ஜெபித்து விட்டு வருகிறார். சீஷர்கள் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மிகவும் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. தேவ ஜனமே, நித்திரை மயக்கம் என்று சொல்வது அது ஒரு டீப்பான ஸ்லீப். அது என்ன சொன்னாலும் தெரியாது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த என்ன சொன்னாங்கன்னு அடுத்த நாள் கேட்டால் தெரியாது. இல்லை, எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லி நம்ம படுத்துக்கிட்டே இருப்போம். இந்த 3 பேருக்கும், பேதுரும் யாக்கோபும் யோவானும் அப்படிப்பட்டதான் டீப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன இந்த போதகர் வந்து இப்போ எழுப்பி ஜெபிக்க சொல்றாரு. ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கு, நான் ஏன் இப்போ ஜெபிக்கணும்? தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு முன்பாக ஒரு விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து 3 பேரை கூட்டிக் கொண்டு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போனார். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவதற்கு இந்த பூமி உலகமானது ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எல்லா சிஸ்டம்ஸும், எல்லா விதமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரகசியமான வருகை, 2 வருகை இருக்க போகிறது. ஒரு வருகை ரகசிய வருகை, இன்னொரு வருகை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, பகிரங்கமான வருகை. இந்த ரகசியமான வருகைக்கான காரியங்களை அநேக உலகத்தில் இருக்க நிறைய ஜனங்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? Are we praying for 1 hour? Are we praying for 2 hours? Are we praying for 3 hours? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க ஜெபிக்கிற நேரத்தை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நோட் எடுத்து, ஒரு சின்ன பேப்பர் எடுத்து நீங்க கணக்கு பண்ணுங்க. காலையில நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், நைட்டு 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், மதியம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன். நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா 30 மினிட்ஸ் தான் வருதா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை செய்யுங்க, எனக்கும் உமக்கும் அந்த இடைவெளி அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus.
இந்த வசனத்துல பாருங்க, 1 மணி நேரம் மினிமம். கடைசி வசனத்துல நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 hour வாட்ச் அண்ட் ப்ரே. அப்படி என்று சொன்னால் இதை இயேசு கிறிஸ்து எப்ப சொல்கிறார்? இரவு நேரத்துல 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா நம்மளால? 1 hour. உங்களுக்கு தெரியுமா, இருளின் உலகத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்பாத, இயேசு கிறிஸ்துவை விரோதிக்கிற அந்த கிறிஸ்துக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருளின் நேரத்துல இரவு 2 மணி 3 மணி 1 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்களுடைய காரியங்களை நடப்பிப்பாங்க. தேவச்சனமே, இன்றைக்கு நாம் ஜெபிக்காம இருக்கும் பொழுது, பிரதர் நான் ரொம்ப பிஸி பிரதர், காலையில நான் வேலைக்கு போகிறேன், நைட்டு தான் வீட்டுக்கு வரேன், எனக்கு டைமே இல்லை பிரதர். தேவச்சனமே, உங்களுக்கு ஒரு மனிதனை குறித்து சொல்கிறேன், தானியேலை குறித்து சொல்கிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல தானியேலுக்கு தெரியும், தானியேல் அந்த பத்திரத்திலே கையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது, நேபுகாத் நேசாரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் படித்து பாருங்கள். தானியேல் எப்பொழுதும் போல என்ன பண்ணுகிறார்? அவர் 3 நேரம் அவர் எருசலேமின் நோக்கி தன்னுடைய பலக்கணிகளை திறந்து, தன்னுடைய விண்டோஸ் கதவுகளை திறந்து என்ன பண்ணுகிறார்? அவர் பார்த்து முழங்கால் படியிட்டு 3 வேளையும் ஜெபிக்கிறார். அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் ஜெபிக்கிறார். தானியேலுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, ஆனால் தானியேல் ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும், நமக்கு விரோதமாக ஒரு காரியம் இருக்கிறது, இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இல்லை வேலையில பிரச்சனைன்னு சொல்லி நெருக்கப்படும் பொழுது நீங்க ஜெபிக்க முடியுமா? உங்களால ஜெபிக்க முடியுமா? ஆனால் if prayer become your habit, if prayer become your regular habit, then you can also pray. ஜெபமானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பாகமாக, அது ஒரு ஹேபிட்டாக மாறிவிட்டால் நீங்களும் ஜெபிக்க முடியும். தானியேல் அன்றைக்கு மாத்திரம் போய் ஜெபிக்கல, பிரச்சனை வரும்போது மாத்திரம் தானியேல் ஜெபிக்கல. தானியேலின் ஜெபம் எப்பொழுதும். தானியேல் யார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தால் தானியேல் அந்த பாபிலோனுக்கு பிரதமராக இருக்கிறார், which means he is a prime minister. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், அவங்க எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருப்பாங்க, ஒரு தேசம் முழுவதையும் பாதுகாத்து கொள்ளணும், எவ்வளோ காரியம் இருக்கும். ஆனாலும் தானியேலுக்கு 3 நேரம் ஜெபிப்பதற்கு முடியும் என்று சொன்னால் நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும்? அட்லீஸ்ட் குறைந்தது நம்ம 4 மணி நேரமா 4 தடவையாவது ஜெபிக்கணும். காலையில், மதியம், ஈவினிங், தென் எப்பொழுதும் இடைவிடாம ஜெபிக்கணும். இந்த 4 முறைகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில தானியேலுக்கு விரோதமாக தானியேலை கொல்லுவதற்காக துணியில, தானியேலை அழிக்க வேண்டும் என்று துணிந்தாங்க. தானியேல் வாழ்க்கையில தானியேலை எப்படி கொல்லணும் பிளான் பண்ணல, தானியேலை அழிப்பதற்கு ராஜாவின் கையிலிருந்து கட்டளை பிறப்பித்து வாங்கிட்டாங்க. ஆனாலும் தானியேல் அவன் சாவுக்கு, தன்னுடைய மரணத்திற்கு பயப்படாமல் தானியேல் ஜெபித்தான். என்ன ஆனது? ராஜாவினுடைய கட்டளையின்படி தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டான். சிங்கங்களின் வாயை தானியேல் செய்த 3 நேரம் ஜெபமானது, தானியேல் தன் வாழ்க்கை ஜெபத்தை ஹேபிச்சுவலாக, அதாவது தன் வாழ்க்கை முறையாக தன்னுடைய சரீரத்திலே ஒரு பாகமாக தானியேல் ஜெபித்துக் கொண்டதினாலே சிங்க கெபிக்குள்ளே போட்ட பொழுதும் தானியேல் அங்கேயும் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை நைட்டு போடுறாங்கன்னா, நைட்டு சிங்க கெபியில போட்டாங்கன்னா தானியேல் நைட்டும் ஜெபிக்கிறாரு, காலையிலும் ஜெபிக்கிறாரு. அவர் ராஜா தானியேலை வெளியே எடுக்கிற வரைக்கும் தானியேல் ஜெபத்தில் இருக்கிறாரு. என்ன ஆனது? பால சிங்கங்கள், உள்ள பசியில துடித்து கொண்டிருக்க சிங்கங்கள், அந்த சிங்கத்துக்கெல்லாம் எத்தனை நாட்கள் சாப்பாடே போட மாட்டாங்களாம். ஏன்னா இப்படிப்பட்டதான ஆட்களை, குற்றவாளிகளை அந்த சிங்க கெபில உணவாய் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு தண்டனை. ஆனால் தானியேலை சிங்கங்கள் தீண்டவில்லை, தானியேலை சிங்கங்கள் தொடவில்லை, தானியேலை சிங்கங்கள் ஒரு கீறல் கூட போடல. இன்னைக்கு நீங்க உங்க ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஆண்டவரே 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 ஜெபிக்கிறோம், எனக்கு இது வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா பிரச்சனை எல்லாம் இல்லாம சமாதானமா இருக்கா? எனக்கு எதுக்கு ஜெபம், எனக்கு எதுக்கு ஜெபம் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதை குறைத்துக் கொள்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்தா உபவாசம் பண்றோம், நிறைய பேருக்கு சொல்லி ஜெபிக்க சொல்றோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தானியேல் அவருக்கு பிரச்சனையே இல்லை. He was a prime minister of the Babylon. He was prime minister
அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். ஆனாலும் 3 வேளை அவருக்கு ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. இப்பொழுது இந்த வார்த்தை ஒரு விசைய படித்து பாருங்கள். ஹalleluya, ரீமானா ஹந்தோ ரோபோசேயா. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை மிகுந்த கனமான இருதயத்தோடு மிகுந்த வேதனையோடு கேட்கிறார் சீஷரிடத்துல. அட்லீஸ்ட் 1 hour could you pray? இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் ஜெபித்தார் தெரியுமா? கெத்செமனி தோட்டத்துல 3 மணி நேரம் ஜெபிக்கிறார். 3 முறை வந்து கேட்கிறார், 1 மணி நேரமா ஜெபிக்கூடாதான்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல என்ன கேட்கிறார் தெரியுமா? அதே வார்த்தையை கேட்கிறார். விழித்திருந்து ஜெபிக்க கூடாதப்பா. நீ ஒரு வாரம் ஃபுல்லா நீ வந்து நைட்லாம் தூங்குற, ஏதாவது ஒரு நாள் நைட்டு நீ கண் விழித்து ஒரு 1 hour ஜெபிக்கலாமே. உன்னுடைய பாதுகாப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, உன் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, உன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஏனென்று சொன்னால், தேவனை அறியாதவர்கள், தேவனை குறித்து தெரியாதவர்களுக்கு இந்த நைட் நேரத்துல நடுராத்திரியில அவங்க நிறைய காரியங்களை செய்கிறாங்க. எத்தனையோ அருவருப்பான காரியங்களை அவங்களுடைய தெய்வத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் தூங்க வேண்டும்? 1 மணி நேரமாவது நாம் விழித்தன் ஜெபிக்கலாமே. தேவ பிள்ளைகளே, தானியேல் பிரச்சனை வந்த போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். சில நேரங்களிலே நமக்கு பிரச்சனை வரும்போது தான் ஜெபிப்பதற்கு நம்ம ஆயத்தமாகிறோம். இல்ல, ஜெபம் என்று சொல்வது நமக்கு புரியல. ஜெபம் என்று சொல்வது தேவனோடு கூட இருக்கிறதான ஒரு உறவு. தேவனோடு பேசுகிறதற்கு ஜெபம் என்று சொல்வது தேவனோடு அனுதினமும் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோடே வனாந்திரத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு என்ன பண்ணுகிறார்? எப்பொழுதும் போல habitually எப்பொழுதும் போல வனாந்திரத்திற்கு போகிறார். சில வசனங்களில் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபிக்கிறார். இரவெல்லாம் continuously praying all the night. ஹalleluya. தேவ ஜனமே, நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிசாசானவன் உங்களை சுலக்கினால் புடைக்கும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து, பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பேதுருவே, இன்றிரவு நீ என்னை மறுதலித்து விடுவாய். ஜெபி பேதுருவே என்று சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், நானா உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். சில நேரங்களிலே நான் நல்லா தானே இருக்கேன், நான் எதுக்கு ஜெபிக்கணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறது உண்டு. பேதுரும் அதே போலதான். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், பேதுரு, நான் பார்க்கிறேன்ப்பா, சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே, இன்று இரவு சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே நீ என்னை 3 முறை மறுதலித்து விடுவ. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ப்ரே பண்ணுப்பா, ப்ரே பண்ணு. அந்த நாட்கள் வராம இருக்கிறதுக்கு, அந்த காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு, நீ தகுதியா இருப்பதுக்கு ப்ரேயர் பண்ணு. பேதுரு அவன் அதே போல 3 முறை 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். சபிக்கவும் சத்திய பண்ணவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாது என்று சொல்கிறார். பேதுரு one of the most lovable disciple. இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு சீஷன். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறார். இயேசு கிறிஸ்து தெரியாது என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஜெபமின்மை இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடும். இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிடும் ஜெபம். தேவ ஜனமே, ஜெபமானது அது ஒரு ஆசீர்வாதத்திற்காக பண்ற காரியம் இல்ல. எப்பொழுதும் prayer should be your life. prayer should be your habit. இயேசு கிறிஸ்துவுடைய ஹேபிட் பிரேயிங்கா இருந்துச்சு. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நல்லாதான் இருக்கிறாரு, அவருக்காக ஜெபிக்கல. பிதாவோடு கூட கம்யூனிகேஷன்ல, பிதாவோடு கூட அவர் இணைந்திருந்தார். prayer is a spiritual work. prayer is a spiritual habit. நீங்க காலையில் எழுந்தவனே பிரஷ் பண்றீங்க, குளிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுடைய ஃப்ளஷுக்கான ஒரு ஹேபிட், உங்க மாம்சத்திற்கு ஒரு ஹேபிட். அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கணும் அல்லவா? அந்த ஹேபிட் தான் prayer, meditation, to spend time with the Lord. prayer will protect us. ஜெபமானது நம்மை பாதுகாக்கும். பேதுருவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. பேதுரு மறுதலித்தான்.
மறுதளிப்பதற்கு முன்பாக பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறார். பிரதான ஆசாரியர்கள் தம்முடைய வேலைக்காரரை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக வர்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்க தூங்கினதெல்லாம் போதும், எழுந்திருங்க, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்க அவர் படப்போகிறார் என்று சொல்லி. பேதுருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றாரு இவர் என்று சொல்லி. ஏன்னா பேதுரு இவ்வளவுதான் தூங்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து முக்கியமான அவர் ஜெபம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வேர்வை நாளங்கள் வழியாக என்ன வருகிறது? ரத்தம் வருகிறது. அந்த அளவுக்கு தம்முடைய முகத்தை அவர் தரையிலே வைத்து அவர் முகத்தை அவர் தரையிலே படுவரைக்கும் அவர் ஜெபிக்கிறார். பிதாவை பார்த்து 3 முறை ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க குடும்பம் நீங்கட்டும் என்று சொல்லி 3 முறை ஜெபித்தும் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை, அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பேதுரு என்ன பண்ணான் தெரியுமா? பேதுரு அவனுடைய ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டது. பிரதான ஆசாரியர்களுடைய போர் சேவர்கள் பேதுருவை பார்த்து ஒரு பார்வை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் பொழுது, பேதுரு என்னுடைய குருவை, என்னுடைய மாஸ்டரை நீங்க எப்படி பிடிப்பீங்கன்னு சொல்லி தன்னுடைய கத்தி எடுத்து பேதுரு என்ன பண்ணுகிறார்? மால்கஸ் என்கிறதான பிரதான ஆசாரியனுடைய காதை, ஒரு போர் சேவன் காதை வெட்டுகிறார். பேதுருவுடைய பூர்வீகம் என்னது? பூர்வீக வேலை என்னது? பேதுரு மீன் பிடிக்கிறவர். மீனை பிடிச்சோடைய மீன் எப்படி வெட்டுவாங்க? ஃபர்ஸ்ட் மீனுடைய செதில தான் வெட்டுவாங்க. மீனுடைய செதில், மீனுடைய காது, விச் மீன்ஸ் அதோடைய ஃபின்ஸ், மீனுடைய செதில்களை தான் வெட்டுவாங்க. பேதுருடைய ஜென்ம சுவாபம். கத்தி எடுத்து எவ்வளோ இடத்த வெட்டலாம். பேதுரு என்ன பண்ணா? அவருடைய காதை போய் வெட்டினான். ஜென்ம சுவாபம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்காம இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுவாபங்கள் வெளிப்படும். பீட்டர், he took the knife and he cut the ear of Malchus. மால்கஸ் என்கிறதான அந்த போர்ஸ்தேவன் காதை பேதுரு வெட்டி விடுகிறார். இயேசு கிறிஸ்து உடனே, பேதுருவே உன் கத்தி எடுத்து உரையிலே போடு. இயேசு கிறிஸ்து அந்த காதை எடுத்து, துண்டா கீழே இருக்கிற காதை எடுத்து அவர் ஒட்டுகிறார். அன்றைக்கு மாத்திரம் மால்கஸுடைய காது ஒட்டப்படாவிட்டால், மால்கஸுடைய காது இல்லாவிட்டால், மால்கஸ் அந்த போர் சேவன் மரித்து போயிருந்தால், இப்படிப்பட்டதான மகத்தான தேவனுடைய சீஷன் அப்போஸ்தலராகிய பேதுரு அவர் எழுந்திருக்க மாட்டார். தேவ ஜனமே, அப்போஸ்தலராகிய பேதுருக்குள்ளே ஜெபம் இல்லாததினாலே ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டது. ஆனால் அதே பேதுரு இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது ஜெபிப்பதற்காக 10 நாள் காத்திருந்தார். இப்பொழுது இந்த பேதுரு எழுந்து தைரியமாய் சொல்கிறார். எந்த பேதுரு? மறுதலித்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு வேலைக்காரினிடத்திலே போய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். ஆனால் இன்றைக்கு பேதுரு பகிரங்கமாக இயேசுவை பிரசங்கிக்கிறான். என்ன வித்தியாசம்? ஜெபத்தின் மேன்மை. ஜெபிப்பதற்கு முன், ஜெபிப்பதற்கு பின். ஜெபிப்பதற்கு முன்பாக பேதுருடைய ஜென்ம சுவாபமாகிய மீனை வெட்டுறது, மீன் செதில வெட்டுறது, மீனை செதில் எடுப்பாங்க. அதே போல காது செதில் மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. உடனே காதை போய் வெட்டிட்டாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பேதுரு இடத்துல ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரங்களிலே நாம் பாவத்திலே விழுகிறோமா? நம்முடைய ஜென்ம சுவாபன கோபம் வந்து விடுகிறதா? நமக்குள்ளே இருக்கிறதான கசப்பு வெளியே வருகிறதா? Beware, you are not praying. நீங்க ஜெபிக்கல, நீங்க ஜெபிக்க மறந்துட்டீங்க. உங்க வாழ்க்கையில் ஜெபம் இல்ல, ஜெபம் என்கிற அட்டவணையில நீங்க ஜெபிக்கல. You need to tick yourself. இன்னைக்கு நான் ஜெபிச்சிருக்கேன், காலையில் ஜெபிச்சிருக்கேன், மதியம் ஜெபிச்சிருக்கேன், இரவு ஜெபிச்சிருக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நான் நடக்கும் பொழுது, நான் உட்காரும் பொழுது, நான் எழுந்திருக்கும் பொழுது, நான் வேலைக்கு போகும் பொழுது, எல்லா நேரமும் நான் பிதாவினோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறதான காரியம் இருக்கிறதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. Today remember that we need to pray. இன்னைக்கு நீங்க ஒரு யோசனை கொள்ளுங்க. இன்னைக்கு யோசிங்க, நீங்க நாம் ஜெபிக்காவிட்டால் நாம் பேதுருவை போல மறுதலிப்போம். ஜெபித்தால் பேதுருவை போல நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி சபைகளை, ஆதி காலத்து சபைகளை நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதற்கு பேதுரு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்
இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி, எத்தனை பேருக்கு பிரதர் இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? பிரதர் நிச்சயமாகவே நான் ஜெபிப்பதிலே எனக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று சொல்லி யாராவது சொல்றவங்க இருந்தீங்கன்னா நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. மா ராதா காபாசியா லீஷா பாதாலா மாஷு ராதா காபா ராகாதியா லேசா காபா ராகாட்டோஷ். நீங்கள் 1 மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபிக்க கூடாதா? உங்கள் ஜென்மஸ்வம் வெளிப்படாதபடிக்கு லாஹி ஜேமா நஹானோஷ் இமேசு காலா ஹாசே எப்லீசா ஹாடோஷ் மாசா காட்டேலேஷ் எப்ரீதலா ஹாண்டோஷ். ஹalleluya ஹalleluya. அநேகருடைய காமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். I could see your comments. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? My dear brothers, my dear sisters, இன்னைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறீங்க? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதற்கு நாம் நேரம் எடுப்பது கிடையாது. ஜெபிக்கிறதற்கு ஒரே ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவரே ஐ எம் சாரி, ஐ couldn't pray today. Lord Jesus, forgive me அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போயிடுறோம். பட் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் சோதனை வரும்பொழுது ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் prayer should become our habit. Like Daniel prayed. தானியேல் ஜெபித்ததினால தான் தானியேல் காக்கப்பட்டார். தானியேலுக்கு விரோதமாக எழுந்தவர்கள் ஒருத்தர் இல்லை. அந்த ராஜ அரண்மனைக்கு எல்லாருமே தானியேலுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. பட் no one could place their hands on Daniel. யாராலையும் தானியேலை தொடக்கூட முடியல. ராஜாவே தானியேலை மிகவும் நேசித்தார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு நேரம் எடுக்கலாமா? உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, how much hour work you may have, just mark a time. ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. யார் கால் பண்ணாலும் சரி, அந்த டைம் உங்களை ஒரு ஜெபத்து தான். Nobody can take or steal the time because that prayer is going to change your life. வாரம் ஒரு முறை இரவு நேரத்தில் உட்கார்ந்து நைட்டு ஒரு 2 hours ஜெபிக்க முடியுமா? நல்லா பாட்டு பாடி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில் இத்தனை பேர் எனக்கு விரோதமாக அவர்கள் மந்திரம் செய்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் பழிக்க கூடாது ஆண்டவரே, நான் உமக்காக சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்முடைய ஃப்ரீ டைமில் கேட்குறோம். ஆனால் என்னைக்காவது நைட் நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தில் இந்த ஆன்லைன் ப்ரேயரில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். கடந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு வேலை இல்லாமல் இருந்த ஒரு 3 பேருக்கு கர்த்தர் ஜெபித்த உடனே கர்த்தர் வேலையை கொடுக்கிறார். ஒரு சகோதரி ஒருத்தங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, எனக்கு காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி. ஓகே சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்தோம். அவர்கள் மெசேஜ் அனுப்புறாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய அமெரிக்க நிறுவனத்தில் எனக்கு ஒரு பெரிய சம்பளத்தை வேலை கிடைச்சிருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உங்க ஜெபத்திற்கு நன்றி. இது கர்த்தர் செய்தார். இன்னொரு சகோதரர், அவர் பல வாரங்களாக ஜெபிங்க பிரதர், எனக்கு ஆஃபர் லெட்டர் வரல என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். அதே போல அவருக்கு அந்த வேலை கிடைத்தது. கர்த்தர் இன்றைக்கு அவர் வேலை கொடுத்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கிறது, தேங்க்யூ ஃபார் த ப்ரேயர்ஸ். இன்னொரு சகோதரி, அவங்களுக்கும் வேலை வேணும்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஜெபிக்கிறோம், அடுத்த நாளைக்கு அவங்க மெசேஜ் பண்றாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, எனக்கு 4 மாசமா வேலை இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு வேலை வந்துருச்சு. ஸோ திஸ் ஹேப்பன் வித்தின் லாஸ்ட் 2 weeks. அதே போல திருமணமாகாமல் இருந்தாங்க, திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி, நம்முடைய ஜெபத்தில் வருகிற ஒரு சகோதரி, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் திருமணத்தை செய்ய உதவி செய்தார். திருமணத்தை அவர்கள் செய்வதற்கு எத்தனையோ காரியங்கள் தடைகளை உடைத்து கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரி அப்படிதான். லாஸ்ட் மந்த் ஒரு சகோதரி, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். இது போல அநேக அற்புதங்கள் ஜெபித்ததன் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இந்த 1/2 hour பிரேயர்ல இவ்வளவு அற்புதம் நடக்க முடியும் என்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதே போல நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. The spiritual life, your spiritual life is being transformed day by day. நாளுக்கு நாள் நீங்க புதிதாய் கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஆழமாக தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க 2025 ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஜனவரி மாசத்துல இருந்தது போல இப்ப நீங்க இல்ல. You have grown to a certain level. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் வேகமாக. ஏன் தெரியுமா? அந்த தாய் ஒவ்வொரு 2 hours ஒரு தடவை அந்த குழந்தைக்கு தேவையான பால் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தேவையானதான ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அந்த குழந்தை தூங்கி கொண்டே இருக்கும். தூக்கத்தில் குழந்தை வளர ஆரம்பிக்கும். அந்த உணவு குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்படியே குழந்தை வளருது. அதே போலத்தான் ஆவிக்குரிய உலகத்திலும் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறாங்க, நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறோமா? வசனம் என்னும் ஆகாரத்தை கொடுக்கிறோமா? ஜெபம் என்னும் அந்த பாலை, அந்த கர்த்தருடைய அவரோடு கொடுக்கிற உறவை நாம் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய மனிதன் இன்னைக்கு சோர்ந்து போயிருப்பார் என்று சொன்னால், யூ ஸ்டார்ட் கிவிங் ஹிம் விட்டமின்ஸ், விட்டமின் ஜே. எல்லாரும் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு விட்டமின் டி கம்மியா இருக்கு, விட்டமின் ஏ கம்மியா இருக்குன்னு சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு விட்டமின் ஜே கம்மியா இருக்கு. வாட் இஸ் விட்டமின் ஜே? விட்டமின் ஜே ஜீசஸ். இது யாருமே சொல்ல, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உடனே விட்டமின் ஜேனா விட்டமின் ஜீசஸ் நினைச்சுக்காதீங்க. நோ, யூ நீட் ஜீசஸ். யுவர் ஸ்பிரிச்சுவல் மேன் நீட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவை. when Jesus is inside your spiritual man, your life will not be the same. காணக்கூடாத உலகத்திலிருந்து காணக்கூடியவைகள் உருவாயிற்று, which is from the spiritual realm. This natural realm, this physical realm is being created. காணக்கூடாத இறைவன் காண்கிற இந்த பூமியையும் காண்கிற மனிதனையும் சிருஷ்டித்தார். அப்பொழுது நம்மளுடைய உறவு, நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்க வேண்டும்? Invisible God, the Lord who has seated on the thrones of the heaven. Hallelujah. Rabba saga dia lebra hadosh. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா டாக்டர் இடத்துல போறீங்க. டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஆவிக்குரிய மனிதனுக்கு உடம்பு சரியில்லை, ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு இருக்கிறது, ஜெபம் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய மருத்துவர் உங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து என்னும் அந்த மருத்துவரை நீங்க பார்க்கணும், அவரிடத்துல போகணும். அவர் உங்களை சரி செய்வார். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குவார், உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யூ நீட் டு பி ஹேபிச்சுவல். டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்டை டேக் இட் ஃபார் நெக்ஸ்ட் 7 days எடுங்கன்னு சொல்லுவாங்க. நீ 7 நாள் எடுத்தாதான்ப்பா சரியாகும். சிலருக்கு 2 மாசம் எழுதி கொடுப்பாங்க, சிலருக்கு வாழ்க்கை ஃபுல்லா எழுதி கொடுப்பாங்க. உங்களுடைய வியாதியை பொறுத்து. சம்டைம்ஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. ஜெபமானது வாழ்க்கை ஃபுல்லா செய்யணும். வாழ்க்கை முழுவதும் ஜெபம் அது ஒரு ஹேபிட்டா மாறணும். ஹல்லேலூயா. I strongly believe someone is being blessed right now. இப்பொழுது யாரோ ஒருவருக்கு ஒரு blessing, உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன்ல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பயங்கரமான ஒரு ரிவைவல் நடந்து கொண்டிருக்கிறது. someone is being blessed right now. நீங்க உங்க தீர்மானம் எடுத்துட்டு இருக்கீங்க. you are taking a decision. ஆமாம் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிப்பதற்கு நேரமே எடுக்கல, அதனால பல போராட்டங்களையும் பல இன்னலையும் சந்தித்து விட்டேன். இனிமேல் நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்க வாழ்வீங்க. உங்க உள்ளான மனிதன் வாழ்வது போல நீங்களும் வாழ்வீங்க. ஹல்லேலூயா. தேவச்சனமே, thank you so much for listening this word of the Lord. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக நாம் இந்த வசனத்தை சேர்ந்து படித்து முடிப்போம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's all close our eyes and let's pray. பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. We need you Jesus always. நீங்க எங்களுக்கு தேவை, எப்பவும் தேவை ஆண்டவரே. பேதுருவை போல ஜென்ம சுவாபம் எங்களுக்கு வெளிப்படாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே தீமையை நன்மையால் ஜெயிக்க உதவி செய்யுங்க. தானியேலை போல சிங்க கெபியிலே போட்டாலும் சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டதை ஜெபத்தினாலே. அன்றைக்கு மாத்திரம் தானியேல் ஜெபிக்கல, ஒவ்வொரு நாள் தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தார். It became his habit. Every day he will come and pray for 3 times. இன்னைக்கு நாங்களும் ஜெபிப்பதற்கு 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிப்பதற்கு உதவி செய்யுங்க. ராகாமானாசியா லாசா பாது ரோஷ் பாரோபு சாகாதி லிகோ பாராபுடோஷியாலா லேப்ராதாலா ஹந்து ரோஷியாலா ஹந்து. Thank you Holy Spirit. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. கேட்ட வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் ஒரு பிரசன்னம், ஒரு கிருபை, ஒரு காருண்யம் இறங்கட்டும். Thank you Holy Spirit. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.